மிஸ்டர் ராகவன், மிஸ்டர் பேடன், 2 பேரை சதேக கேஸ்ல பிடிச்சு வச்சிருக்கிறோம். அவங்க குற்றத்தை அவங்களே ஒத்துக்கிட்டாதான் இந்த எம்எல்ஏ மர்டர் கேஸ் முடியும். சார், எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. நாங்க உங்க வாயாலேயே நீங்க தான் கொலை செஞ்சீங்கன்னு ஒத்துக்க வச்சிடுவோம். இப்படி வாயை பொழந்துகிட்டு இருக்காம கொஞ்சம் நேரம் போய் உட்காருங்க, நாங்க பாத்துக்கிறோம். சார், நான் கொலை பண்ணல, என்ன விட்டுருங்க. கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டா விட்டுறோம். அஸ்கு புஸ்கு, நான் கொலை பண்ணேன்னு சொன்னா எப்படி விடுவீங்க? அப்ப நீ தான் கொலை பண்ணிருக்க. சார், எனக்கு கொலையெல்லாம் பண்ண தெரியாது. அப்ப யாரு சொல்லி கொடுத்தா? சார், நான் கொலை பண்ணல. அப்ப யாரு பண்ணா? சார், நீங்க எந்த கொலைய பத்தி பேசுறீங்க? ஓ, அப்ப பல கொலை பண்ணிருக்கீங்க, அப்படித்தானே? நீங்க எவ்வளவுதான் கேட்டாலும் என் வாயில உண்மைதான் வரும். அப்படி உண்மையை ஒத்துக்கோ. அப்ப நீ தான் கொலை பண்ண. சார், நான் கொலை பண்ணல. வாயில இருந்து உண்மைதான் வரும்னு சொன்னேன், இப்ப கொலை பண்ணலன்னு சொல்றேன். சார், நான் கொலை பண்ணல, அதான் உண்மை. ஓ, சரி 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 சரி. அப்ப உண்மையிலேயே நீ தான் கொலை பண்ணிருக்க. ஆமா சார், ஒத்துக்கிட்டா. எழுது சார், இவர் பேசி பேசி என்ன கன்ஃபியூஸ் பண்ணி ஒத்துக்க வைக்க பாக்குறாரு. உண்மையை ஒத்துக்க வைக்கிறது தான் எங்க வேலை. இரு, உன் கூட்டாளி பக்கத்து செல்ல இருக்கான், அவன்கிட்ட கேட்டுட்டு வர்றோம். என்ன ஒத்துக்கிட்டாங்களா? இந்த கொஞ்சம் கொஞ்சமா ஒத்துக்கிட்டு இருக்காங்க சார். கொஞ்சம் கொஞ்சமா ஒத்துக்கிட்டு இருக்காங்களா? ஆபான்றதையே 6 தவணையில சொல்றாங்களா? சார், உங்களுக்கு இன்னைக்கு மட்டும் தான் டைம் இருக்கு, சீக்கிரம் ஒத்துக்க வைக்க. சொல்லுட, நீ அவனும் சேர்ந்து தானே கொலை பண்ணீங்க? கொலையா? சார், யாரு சார் கொலை பண்ணா? நான் கேக்குற கேள்வியை எங்கிட்டே கேக்குறிய? நீ தானே கொலை பண்ண. யாரையா? யாருன்னு கூட தெரியாம கொலை பண்ற சைக்கோவா நீ? சார், நான் கொலை பண்ணல. அப்போ அவன் தானே பண்ணா? யாரு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம், அதுல தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். இப்பதான் கொலை பண்ண பிளான் பண்றான். நிறுத்துறா. சார், கமிஷனர் ஆபீஸ்ல வந்து கால் வந்திருக்கு. 2 பேர் வர்றாங்களா? எப்ப வரலான்னு கேக்குறாங்க. நாளைக்கு வர சொல்லியா? ஓகே ஓகே. டேய், என்ன கடுப்பேத்தாதடா. உண்மையை ஒத்துக்கிட்டா உனக்கு சில சலுகைகள் தரேன். சலுகையா? என்ன மாதிரி சலுகை? அப்போ நீ தான் கொலை பண்ணிருக்க. சார், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க சார். சரி, அமைதியா இருக்கேன், நீயே பேசு. என்ன பேச? நான் தான் கொலை பண்ணேன்னு பேசு. சார், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா சார்? எங்களுக்கு இதான் வேலை, உனக்கு கொலை பண்றதா வேலை. என்ன விசாரணை போய்கிட்டே இருக்கு, ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? ஐய, இவர் வேற அப்பப்போ வந்து, சார், அவங்க ஒத்துக்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்கான். என்னது? நீங்க இந்த பக்கமே வரக்கூடாதான். போங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு தானே நாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு ஃபுல் டே அவங்க எங்க கண்ட்ரோல். கொலை செஞ்சதை ஒத்துக்கவும் ஒரு பெரிய மனசு வேணும். நான் ஒத்துக்கவே இல்லையே. நீ இல்லப்பா, பக்கத்துல இருக்கிறவன் கூட்டாளி ஒத்துக்கிட்டான். நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த கொலையை செஞ்சீங்கன்னு.